ஹாய் கைஸ், நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி ஒரு மனசு ரொம்ப கஷ்டமான ஒரு பதிவு பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவும் போல் யூடியூப்பில் வீடியோஸ் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே வந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு மனசை ஒரு ரணகணமாக்குற மாதிரி ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். நிஜமாக அதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெரு நாய் வந்து தெருவோரமாக ஒரு கடைக்கு வெளியில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்குது. அங்கே ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு ஆள் மட்டும் வரான். சத்தியமாக சொல்கிறேன், இந்த மனநலம் பாதிப்படைஞ்சிருவாங்கல்ல, அவங்க கூட இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு சைக்கோ நாய் பண்ணியிருக்கு. அது தெருவில் நடந்து வரவன் அவன் பாட்டுக்கு அமைதியாக போயிருக்கலாம். அந்த நாய் பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கு. அது அந்த டைமில் நைட்டில் யாருனாச்சும் வராங்கன்னா சில நாய்கள் வந்து குலைக்கும், கத்தும். ஆனால் அந்த நாய் எதோ தூங்கிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு அமைதியாக. இந்த சைக்கோ நாய் இருக்கால, அந்த சைக்கோ நாய் ஆப்போசிட்டாக போயிட்டு கல் எடுத்துகிட்டு வந்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு அந்த நாய் தூங்கிட்டு இருந்த நாய் தலைமாலை தூக்கி போட்டுறான். அந்த நாய் வழியில் ரொம்ப துடிக்குது. அது சத்தியமாக அந்த பதிவை நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்கிருச்சு. நான் அந்த பதிவை உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன், அது நீங்களும் பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், அவன் சைக்கோ. அந்த மாதிரி ஒரு நாய்ங்களாம் வந்து உலகத்தில் இருக்கவே கூடாது. அந்த வாயிலா ஜீவன் அது என்ன பண்ணிச்சு அவனை? அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கு. கல்லை தூக்கி அது தூங்கிட்டு இருக்கிற நாய் மேலே சத்தியமாக ஒரு பைத்தியக்காரன் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டான். நீங்கள் எந்த வீடியோ ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் லைக் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு தெருவில் ஒரு நாய் தூங்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாருமே, இந்த சைக்கோ மாதிரி யாருமே பண்ணிடாதீங்க. அது ரொம்ப பாவம். அந்த பதிவை இப்போ நான் போடுறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு இதே முடிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.